அபிராமி அந்தாதியை எழுதியவர் அபிராமி பட்டர்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த அபிராமி பட்டர் எப்படி அபிராமி அந்தாதியை எழுத தொடங்கினார் அப்படின்னு நாம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு அதை படிக்கிற ஆர்வம் கூடும் இல்லையா? தஞ்சாவூரை சேர்ந்த மகாராஷ்டிர வம்சத்துல உள்ள சரபோஜி மகாராஜா ரொம்ப சிறப்பா சோழ நாட்டில ஆண்டு வந்துட்டு இருக்கார். அவர் நாட்டை ஆண்டு வந்து கொண்டு இருக்கும் போது அவருக்கு தெய்வ பக்தி அதிகமாக இருக்கு. தினம் தினம் நம்ம பூஜை புனஸ்காரம் நித்திய அனுஷ்டானங்கள் இது எல்லாமே ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வருவார். மகாராஷ்டிரத்தை சேர்ந்தாலும் நம்ம தமிழக முறைப்படி எல்லா ஐதீகத்தையும் கடைபிடிப்பவர் சரபோஜி மன்னர். இப்படித்தான் ஒரு நாளைக்கு தை அமாவாசை. அமாவாசைன்னா நமக்கெல்லாம் தெரியும், எல்லாரும் கடல் நீராடுவோம், பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வோம் இல்லையா? அப்படி இவர் காவிரி பூம்பட்டினம் பக்கத்துல இருக்கிற அந்த சங்கமம், அந்த ஆறோட சங்கமம் இடத்துல போய் தான் அந்த நித்திய கர்ம அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சிட்டு நேர கிளம்பி அந்த கரையில இருக்கிற ஊர் என்னது? திருக்கடையூர். அந்த திருக்கடையூர்ல இருக்கிற அமிர்த கடேஸ்வரரையும் அபிராமி அம்பிகையையும் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். அப்படி ஆசைப்படும் போது அவருடைய வீரர்கள் எல்லாம் முன்னாடியே மகாராஜா வரார் வரார் அப்படின்னு கட்டியங்குறதுக்கு வரவா எல்லாரும் முன்னாடியே வந்துடுறா. குதிரை வீரர்கள் முன்னாடியே கிளம்பி வரா. கிளம்பி வந்து கோவில்ல உள்ளவா கிட்டக்கெல்லாம் தகவல் சொல்லிடுறான், இந்த மாதிரி மகாராஜா வரார் அப்படின்னு. மகாராஜா வராருன்ன உடனே ஒரே பரபரப்பாயிடுது கோயில். ஏற்கனவே அம்பிகைக்கு தினம் தினம் அலங்கார அபிஷேகம் அதிகமாத்தான் இருக்கும். ஏன்னா அமிர்த கடேஸ்வரரையும் அபிராமி அம்மையையும் பார்க்கறதுக்கு தினம் தினம் மக்கள் குமிஞ்சுட்டே இருப்பா.